ஹலோ வீவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. கூடிய சீக்கிரமே நம்ம மல்லி பேர்லேயும் ஒரு மல்லி குரூப் ஆஃப் கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுத்து நம்ம மல்லியும் வளர்ந்த மாதிரி காட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு யாரும் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு அடிமட்டத்தில் நம்ம விஜய் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மல்லி விட்ட சவாலில் கண்டிப்பாக நம்ம ராஜியிடம் நம்ம மல்லி வின் பண்ண தான் போகிறாங்க. கூடிய சீக்கிரமே விஜயை உன்னைய விட உயரத்துலனா ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவன் உயரத்துலலாம் ஆக மாட்டான், பிச்சை தான் எடுப்பான். என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து நடந்து போகிறீங்க, வெண்பாவுக்கு முதல் ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படின்னு எவ்வளவோ பேசுனாங்க. அதெல்லாம் முறியடித்து காட்டியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேலைக்கு போன இடமோ நம்ம ராஜி குரூப் ஆஃப் கம்பெனிங்க. அதனால் அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அதனால் எங்கே போனாலையும் பிரச்சனை. அதே மாதிரி நம்ம மெக்கானிக்காக இருக்கிற நம்ம விஜய்க்கும் இப்போ பிரச்சனை உண்டாக்கி அந்த மெக்கானிக் வேலையும் இல்லாமல் தான் பண்ண போகிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவை எடுத்து நம்ம மல்லி, விஜய், அரவிந்த், நம்ம அன்னபூர்ணி அம்மாலாம் கண்டிப்பாக நம்ம விஜயும் மல்லியும் ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஒரு தகுந்த கம்பெனியாக பார்த்து கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. இதனால் அவங்க தொழிலில் கண்டிப்பாக முன்னேறியும் வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாத வெண்பாவை அதை விட பெரிய ஸ்கூலாக படிக்க வைக்க போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம ராஜி மூக்கு மேலே விரல வைக்க போகிறாங்க. என்னடா இது சும்மா இருந்தவங்கள நாம்ளே வளர்த்து விட்டுட்டோமே அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு நம்ம மல்லியும் விஜயும் வளர்ந்து வர போகிறாங்க. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வீட்டுக்கு போயிட்டு யாரும் பொய் சொல்லக்கூடாது வெண்பா, உங்களை நான் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை நாம் மெக்கானிக் வேலை செய்கிறது தான் மல்லிக்கு தெரிய வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பித்த உடனே நம்ம மல்லியும் காலெல்லாம் ரொம்பவே அடிபட்டிருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் மருந்து போடுறாங்க. கண்டிப்பாக விஜய் இந்த மாதிரி வேலை செய்யவே கூடாதுன்னு நம்ம மல்லி நினைக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரமே அதுக்கான நேரத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.